மறுநாள் காலை மரகதம் அவங்களோட அண்ணனுக்கு போன் பண்ணி, அண்ணா வர ஞாயிற்றுக்கிழமை ஒப்பு தாம்பலம் வச்சுக்கலாம், நீங்க அண்ணிக்கிட்ட சொல்லி முடிவு பண்ணுங்க. அதற்கு மணி, உங்க அண்ணி விருப்பம் என்னம்மா இருக்கு? இங்க எல்லாம் நான் சொல்றதுதான். என் பையனும் என் பேச்ச மீற மாட்டான். என்னம்மா திடீர்னு முடிவு எடுத்திருக்க? விக்ரம் மாப்பிள்ள எல்லாரும் என்ன சொன்னாங்க? அதற்கு மரகதம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா, அவங்க எல்லாருக்கும் சம்மதம் தான். என்னமோ சீக்கிரம் முடிச்சிடணும்னு என் மனசு அடிச்சுக்கிச்சு, அதுக்குதான். சரிம்மா, ஞாயிற்றுக்கிழமை நம்ம சொந்த பந்த 4 பேரை வச்சு முடிச்சிடலாம் என்றார் மணி. சரிங்க அண்ணா, நான் போன வச்சிடுறேன் என்றாள் மரகதம். உடனே கந்தன், கொஞ்சம் பொறுமையாதான் இரு மரகதம், எதுக்கு இவ்வளவு சீக்கிரம்? ஞாயிற்றுக்கிழமையே வச்சுக்கலாம்னு இருக்க. விக்ரம் வரட்டும், பேசிக்கலாம். மித்ரா கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கலாம். அதற்கு மரகதம், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், வந்து மாலைய மாத்துனா மாத்துவா, மாத்த வைப்பேன் என்றாள் மரகதம். மித்ராவை அழைத்தாள் மரகதம். ஏ மித்ரா, வாடி இங்க. மித்ராவை பார்த்து, வர ஞாயிற்றுக்கிழமை உனக்கும் மணி மாமா பையன் ஜெகதீஷுக்கும் ஒப்புத்தாம்பலம், நீ ரெடியா இரு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதற்கு மித்ரா, ஏமா என்னை இப்படி சாகடிக்கிற? நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டியா? அதற்கு மரகதம், எதுவும் பேசாம வாயை மூடு, உனக்கு எது நல்லது கெட்டதுன்னு எங்களுக்கு தெரியும். மித்ரா கண் கலங்கியபடியே பெட்ரூமுக்குள் சென்றாள். அதை பார்த்து கொண்டிருந்த வினோதா, அத்தை என்ன சொல்றீங்க? ஞாயிற்றுக்கிழமையா? இவ்வளவு சீக்கிரமா? அத்தை எதுக்கு அத்தை, கொஞ்சம் பொறுமையாதான் பண்ணலாம் இல்ல? அதற்கு மரகதம், என் கோபத்தை கிளப்பாதம்மா, அமைதியா உள்ள போயிடு என்றாள். அதற்கு கந்தன், கம்முனு போமா நீ, அப்புறம் பேசிக்கலாம், நீ எதுவும் பேசாத என்றார். அமைதியாக வினோதா உள்ளே சென்று விட்டாள். அன்று இரவு விக்ரம் வந்தவுடன் விக்ரமை கூப்பிட்டு, இங்க வாப்பா, வந்து உட்காரு, உன் தங்கச்சி கல்யாணத்தை பத்தி பேசணும், வா. நான் எதுவும் பேச மாட்டேன். என்ன விஷயம் சொல்லுமா? நானும் அப்பாவும் சேர்ந்து முடிவு செஞ்சிருக்கோம், வர ஞாயிற்றுக்கிழமை மித்ராக்கு ஒப்புத்தாம்பலம் வச்சுக்கலாம்னு. நீ என்ன சொல்ற? நான் தான் சொல்லிட்டேன்ல, உங்க இஷ்டம் போல பண்ணுங்க, நான் மித்ரா விஷயத்துல தலையிட மாட்டேன், அவ்வளவுதான். அதற்கு மரகதம், சரி, அவனும் சொல்லிட்டான், இனிமேல் இருந்து ஆகிற காரியத்தை பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை காலையில தடபுடலா ஏற்பாடாகி கொண்டிருந்தது மித்ராவின் நிச்சயதாம்பலம். மித்ரா அழுதபடியே புடவையை மாற்றி கொண்டிருந்தாள். அப்பொழுது வாசலில் ஒரு வெள்ளை நிற கார் வந்து நின்றது. எல்லோரும் ஓடி சென்று வாசலில் பார்த்தார்கள். மாப்பிள்ளைதான் வந்து விட்டார் என நினைத்து மரகதம் உடனே வெளியே வந்து, வாங்கம்மா, எல்லாரும் வாங்க, மாமா பையன் வந்துட்டான் பாரு என்று கூறியபடி ஆரத்தி தட்டி எடுத்துக்கொண்டு வா என்றால். அதில் இறங்கியது மித்ராவின் காதலன் ரவி. தாம்பூல தட்டுடன் தனது தாய் தந்தையை அழைத்து கொண்டு உள்ளே வரலாமா என்று கேட்டான். ரவி மரகதத்துக்கும் அங்கே கூடியிருக்கும் சொந்தங்களுக்கும் ஒன்றுமே புரியவில்லை. யார் இவரு, திடீர்னு வந்து நிக்கிறாரு, யார் இவங்க என்று குழம்பிக் கொண்டிருக்கும் போதே உள்ளே இருந்து வந்த மித்ரா, வாங்கம்மா, வாங்கப்பா, வாப்பா என்று உள்ளே அழைத்தாள். அப்பொழுதுதான் தெரிந்தது மரகதத்திற்கு இவன்தான் மித்ராவின் காதலன் என. கனித்த குரலுடன், யார் நீங்க, எங்க வந்திருக்கீங்க, என்ன இதெல்லாம் என்று கேட்டாள் மரகதம். உள்ளே வந்து பேசிக்கலாம் வாங்க என்று சொன்னால் ரவியின் தாயார். மரகதத்தின் சொந்த பந்தங்கள் மரகதத்தை வெளியே பேசாதவா, உள்ளே பேசிக்கலாம் என்று அழைத்து உள்ளே சென்றனர். அப்பொழுது ரவியின் தாயார், எங்களுக்கு ஒரே பிள்ளை, எங்களுக்கு எல்லாமே அவன்தான், அவங்கள நாங்க நல்லபடியா வளர்த்திருக்கோம், நாங்க எல்லா வசதி வாய்ப்புடன் தான் இருக்கோம், எங்க பையன் சந்தோஷம் மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம். உங்க பொண்ணு போன் பண்ணி, நீங்க வரலன்னா நான் செத்துருவேன் என்று சொன்னா, அதனாலதான் வந்தோம். கந்தனுக்கு என்ன பேசுவதென்றே புரியவில்லை. மரகதம் கோபத்தோடு, சின்ன பசங்க சொன்னா இப்படி தட்டை தூக்கிட்டு வந்துருவீங்களா என்று கேட்டாள். உடனே தனது ஹேண்ட்பேக்கில் இருந்த 10 சவர தாலி சரடை எடுத்து தட்டில் வைத்தாள் ரவியின் தாயார். மறுபுறம் ரவியின் தந்தை தனது கட்டப்பையில் உள்ள இன்னொரு பாக்ஸை ஓபன் செய்து வைத்தார். அதில் இருந்தது 2 வைர மோதிரம். உடனே மரகதத்தின் சொந்தங்கள் அனைவரும் வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது ரவியின் தாயார், உங்க பொண்ணு வர சொல்லிதான் நாங்க வந்தோம், உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நிச்சயதாம்பலம் பண்ணிக்கலாம், இல்லையா என்னைக்கு இஷ்டமோ அன்னைக்கு சொல்லி அனுப்புங்க, அப்ப பண்ணிக்கலாம், இது எங்களோட சீதனம், எங்கள் வீட்டு மருமகளுக்கு என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்றனர். ரவி மட்டும் திரும்பி பார்த்து, மித்ரா நீ கவலைப்படாதே, என்ன நடந்தாலும் நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு காரில் ஏறி சென்று விட்டார்.
அப்பொழுது மரகதத்தின் சொந்தங்கள், என்னக்கா இது, இது என்ன நடக்குது என்று கேட்டார்கள். அதற்கு உடனே மித்ரா, எங்க அம்மாவை கேட்காதீங்க, எல்லாம் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன் என்றாள். இவங்க என்ன கூட படிச்சவங்க, இவங்க நல்ல வேலையில இருக்காங்க, என்ன பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. எனக்கும் இவர்களை தான் இஷ்டம், இவங்களை கட்டிக்கணும்னு ஆசை. ஆனா அம்மாவுக்கு மணிமாமா பையனை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை. இதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல என்றாள் மித்ரா. உடனே மரகதம் அடிக்க கை ஓங்கினாள். வாயை மூடிடி, உன்னால என்னோட மானமே போச்சு, நான் இருக்கதோட இல்லாமே போய் இருக்கலாம் என சொல்லி அழுதாள். உடனே கந்தன், விக்ரமுக்கு போன் அடி, வரட்டும் வீட்டுக்கு என்றார். எங்க போனானே, காலையிலே போனவன் இன்னும் ஆளா காணோம். அதற்கு மரகதம், உன் புள்ள காலையிலே ஊத்திக்க போயிட்டு இருப்பான், தங்கச்சி கல்யாணம்னு கொஞ்சனா அக்கறை இருக்கா? வினோதா தலை குனிந்தபடியே நின்றாள். சொந்தங்கள் அனைவரும், மரகதம் அக்கா சொல்றத கேளுங்க, உங்க பொண்ணுக்கு இஷ்டம் இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சா அது நாளைக்கு வாழல்னா உனக்கு தான் கஷ்டம். மாப்பிள்ளை பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்காரு, கொஞ்சம் யோசி என்றார்கள். அதற்கு உடனே மரகதம், என் அண்ணன் பையனுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணுவேன், இவ இப்படி என் உயிரை எடுக்கிறா என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே இன்னொரு கார் வாசலில் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய மணி, வாங்க வாங்க, எல்லாரும் நேரமாச்சு, நிச்சயதாம்பலத்துக்கு வாங்க என்று காரில் உள்ளவர்களை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வாசலில் வந்து நின்றார். உடனே மரகதம், வாங்கண்ணா வாங்க, வாப்பா ஜெகதீஷ், ஆச்சி, சித்தப்பா எல்லாரும் உள்ள வாங்க என்று கூப்பிட்டாள். வீடே நிசப்தமாக இருந்த போது அதற்கு மணி, என்ன ஒரு கல்யாண வீடு மாதிரியே தெரியல, எல்லாரும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டு உம்முன்னு இருக்கீங்க, சந்தோஷமா சிரிச்சிட்டு இல்லாம. அதற்கு மரகதம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லனா, நீங்க உட்காருங்க என்றாள். உடனே கந்தன், வாப்பா எப்படி இருக்க என்று மாப்பிள்ளையை விசாரித்தார். உடனே மணி, விக்ரம் எங்க என்று கேட்டார். அவன் காலையிலே கடைக்கு போனவன் இன்னும் வரல என்றால் மரகதம். கிச்சனிலிருந்து காப்பியை எடுத்து கொண்டு வந்தாள் வினோதா. வாங்க எல்லோரும் வாங்க என்று காப்பியை வழங்கினாள். உள்ளே இருந்து வந்தாள் மித்ரா. கந்தன், வினோதா, மரகதத்தின் உறவினர் அனைவரும் மித்ராவையே பார்த்து கொண்டிருந்தார்கள், என்ன சொல்ல போகிறாளோ என்று. மித்ரா மணியின் பக்கத்தில் வந்து அமர்ந்து, மாமா எப்படி இருக்கீங்க, அத்தை எப்படி இருக்கீங்க, ஜெகதீஷ் எப்படி இருக்கீங்க என்று கேட்டார்கள். உடனே, நாங்க எல்லாம் நல்லா இருக்கோண்டா, நீ எப்படி இருக்க என்று கேட்டார்கள் அனைவரும். கண் கலங்கியபடியே மணியின் காலில் விழுந்து, மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா என்றாள் மித்ரா. நான் அம்மா கிட்ட எவ்வளோ சொல்லிட்டேன், அம்மா கேட்கல, கூட படிக்கிற பையனை நான் காதலிச்சிட்டேன் மாமா, உங்க வீட்டுக்கு வர எனக்கு தகுதி இல்லை என்றால் அழுதபடி. அதற்கு மணி, என்னம்மா என்ன சொல்ற என்று கேட்டார்.